ஜடாமுனீஸ்வரர் வரலாறு. நாதமுனி, வேதமுனி, பூமுனி, சக்திமுனி, மாயமுனி, மந்திரமுனி, பால்முனி, கருமுனின்னு பல பேர்களில் வெளியிடப்படுற முனிகள்லயே இந்த ஜடாமுனி மிகுந்த சக்தி வாய்ந்தவராக கருதப்படுறாரு. மும்மூர்த்திகள்ல ஒருவரும் மக்களால் பெரிதும் போற்றி வணங்கப்படும் ஒப்பற்ற தெய்வமாக திகழ்பவருமான சிவபெருமானின் அம்சம் நிறைந்தவர் இந்த ஜடாமுனின்னு சொல்லப்படுறாரு. இவருடைய தோற்றம் எப்படி இருக்கும்னா, விரிந்த சடையோடும் தலைவிரி கோலமாக சுடுகாட்டு சாம்பல உடம்பு புறம் பூசிக்கிட்டு கொடிய பாம்ப கழுத்தில் ஆபரணமாக அணிந்து கொண்டு கைகளில் பலவிதமான பயங்கர ஆயுதங்களை ஏந்திக்கிட்டு பார்ப்பவர் எல்லாம் அச்சம் கொள்ள வைக்கும் அகோர ரூபத்தில் காட்சியளிப்பார்னு சொல்லப்படுது. எந்த நேரத்திலும் தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஜடாமுனீஸ்வரர் தண்ணீரிலும் தவம் ஆற்றல் படைத்தவர்கள் குறிப்பிடுறாங்க. இது போன்ற பல சக்திகளை படைத்த ஜடாமுனியை வழிபடுவது நமக்கு பல நன்மைகளை பெற்று தரும்ன்றது பல மக்களோட நம்பிக்கையாவே கருதப்படுது. மாய ஜடாமுனி, ஜல ஜடாமுனி, மலை ஜடாமுனி, குகை ஜடாமுனி, வன ஜடாமுனின்னு பல பேர்கள் அருள் பாலிக்கிற ஜடாமுனீஸ்வரர் வழிபாடு வடை, பால், பாயாசம், கொழுக்கட்டை, அவல், கடலை, இறைச்சி, சுருட்டு போன்றவற்றை படைத்து மக்கள் பக்தியுடன் வழிபடுவது இன்றளவிலும் பரவலாக காணப்படுது. இவ்வாறு ஜடாமுனீஸ்வரரை மனமுருக நம்பிக்கையுடன் வழிபட்டால் தீமை, வறுமை, பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் மற்றவங்களால ஏற்படும் கெடுதல்கள் போன்றவை நீங்கி அனைத்து விதமான நன்மைகளும் பெருகும், வாழ்க்கை வளம் பெறும் அப்படின்றது பல மக்களோட நம்பிக்கையாவே இன்னைக்கு வரையும் கருதப்படுது.